வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். முதுமலை வனப்பகுதிகளில் வனத்துறைக்கு சவாலாக விளங்கும் பார்த்தீனியம் செடிகளை இயற்கை உரமாக மாற்ற வன ஆர்வலர்கள் கோரிக்கை. நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை முதுமலை புலிகள் காப்பகம், நீலகிரி வனக்கோட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் பார்த்தீனியம் அதிக அளவு வளர்ந்துள்ளன. முதுமலை வனத்தில் அதிகரித்து வரும் பார்த்தீனியம் செடிகளால் வனவிலங்குகளுக்கு உணவு தட்டுப்பாடு அபாயம் ஏற்பட்டுள்ளது. முதுமலை புலிகள் காப்பகத்தில் கோடை வறட்சி முடிந்து வனம் பசுமைக்கு மாறி வனவிலங்குகளுக்கு உணவு, குடிநீர் தட்டுப்பாடு நீங்கியுள்ளது. இந்நிலையில் வனப்பகுதியில் பார்த்தீனியம் செடிகள் அதிகரித்து வருகிறது. இதன் காரணமாக அப்பகுதியில் மற்ற தாவரங்கள், புற்கள் வளர்வதில்லை. பார்த்தீனியம் செடிகள் வனப்பகுதிகளில் சாலையோர பகுதிகளை தற்பொழுது அதிக அளவு ஆக்கிரமித்துள்ளது. இவற்றால் தாவர உண்ணிகளான மான், காட்டுமாடு, யானை போன்றவற்றிற்கும் வளர்ப்பு கால்நடைகளுக்கும் உணவு தட்டுப்பாடு ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. அண்மையில் பெய்த மழையின் காரணமாக பார்த்தீனியம், லான்டானா ஆகிய கலைச்செடிகள் செழித்து வளர்ந்துள்ளன. மிக வேகமாக பரவும் தன்மை கொண்டது பார்த்தீனியம் கலைச்செடி. வேகமாக பரவுவதோடு மனிதர்கள் மற்றும் கால்நடைகளுக்கு தீங்கு விளைவிக்கும் விஷச்செடியாகவும் உள்ளது. பார்த்தீனிய செடிகள் பொதுவாக அதிக ஆழம் செல்லும் ஆணிவேர் அமைப்புடையது. பார்த்தீனிய செடியில் ஒவ்வொரு பூங்கொத்துக்களிலும் காணப்படும் விதைகள் 4 வாரங்களில் நிலத்தில் விழுந்து முளைத்து மீண்டும் பூத்து விதைகளை உற்பத்தி செய்யும் திறன் கொண்டவை. வனத்துறைக்கு சவாலாக மாறியுள்ள இவற்றை கட்டுப்படுத்துவதற்காக வனத்துறையின் மூலம் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. செடிகளை கைகளால் பிடுங்கியும் கட்டுப்படுத்தலாம். பார்த்தீனிய செடிகளை வேரோடு பிடுங்கும் போது கையுறை அணிந்து கொள்வது அவசியமாகும். இது பார்த்தீனியத்தால் ஏற்படக்கூடிய தோல் சம்பந்தமான உபாதைகள் ஏற்படாமல் தடுக்கும். ஆனால் தெப்பக்காடு வனப்பகுதிகளில் வன ஊழியர்கள் எந்தவித கையுறை மற்றும் முகக்கவசங்கள் இல்லாமல் பார்த்தீனியம் செடிகளை அகற்றும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இது அவர்களுக்கு பல்வேறு உபாதைகளை ஏற்படுத்தலாம். எனவே வனத்துறை வன ஊழியர்களுக்கு உரிய கையுறைகள், முகக்கவசங்களை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. பார்த்தீனியத்தை இயற்கை உரமாக மாற்ற சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கோரிக்கை. நிலத்தில் 6 அடி நீளம், 4 அடி அகலம், 4 அடி ஆழத்தில் குழியை தோண்டிக் கொள்ள வேண்டும். இந்த குழிகளில் வேருடன் பிடுங்கிய பார்த்தீனியம் செடிகளை 2 அடி உயரத்திற்கு நிரப்பி மிதியடி அணிந்த கால்களால் நன்கு மிதித்து கரைத்து வைத்துள்ள ஒரு வாளி சாணத்தை தெளிக்க வேண்டும். அதன் மேல் 3 அல்லது 4 இன்ச் அளவுக்கு மண்ணை போட்டு பரப்பிவிட வேண்டும். இதேபோல் 4 அல்லது 5 அடுக்குகள் பார்த்தீனியம் செடிகள், சாணம், மண்ணை போட்டு மேடாக்கலாம். நிலமட்டத்திற்கு மேல் 2 அடி உயரத்திற்கு திட்டு போல ஆக்கிக் கொள்ளலாம். ஓரிரு மாதங்களில் புதைக்கப்பட்ட பார்த்தீனியம் செடிகள் மக்கி மிக சிறந்த இயற்கை உரமாக மாறிவிடும். பார்த்தீனியம் செடிகள் காயாக்கி விதையாகும் முன்பு பிடுங்கி புதைக்க வேண்டும். அதில் காய், விதை தோன்றிவிட்டால் அந்த செடிகளை மட்டும் தனிமைப்படுத்தி தீயிட்டு விதைகளையும் காய்களையும் எரித்து அழித்து விட வேண்டும். இந்த முறையை பயன்படுத்தி பார்த்தீனியத்தை அழித்து இயற்கை உரத்தை உற்பத்தி செய்யலாம் எனவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்.